யார் அடிச்சு பூமி அதிர்றது பொறி கலங்கி உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே. இந்த டைலாக்ல இன்னொரு டைலாக், கலைஞர் நகர் அப்படின்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது. அந்த இடத்துல கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சாரு. ஆனா இப்போ தஞ்சாவூர்ல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்துல என்ன சொல்லிருக்கீங்க? நம்ம டவுன் சவுத்துல ஒரு ஊர்ல உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க? மக்களோட பணத்துல யாருக்கு புகழ் பாட பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. ட்வீட் செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா பேசாம யாரு என்னை பத்தி ட்வீட் செய்யாதீங்க. சிலை வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து சார் காசு வருது? அப்படின்னு சொன்னீங்கல சாரு. அவரே பாம பாராமா, அவரே எடுப்பாராமா. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உங்க அப்பாவுக்கு வெங்கல சிலை வைக்கணும்னு ட்ரை பண்ணீங்கல்ல, சிலை வைக்கிறத பத்திலாம் அப்புறமா யோசிக்கலாம். உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க.